உங்களுக்கு டீச்சர் மேல கிரஷ் வந்திருக்கா? ஏன் எனக்குமே வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஒரு டீச்சரை பிடிக்கும், அது அவ்வளவுதான். ஸ்கூல் முடிச்சிட்ட பிறகு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். ஆனா இந்த ஒரு கேஸ்ல நடந்த விஷயமே வேற. 26 வயசு டீச்சர் ஒருத்தவங்க ஸ்கூல்ல வேலை செஞ்சு சும்மா நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணதால டீச்சரோட லைஃபே காணாம போயிடுச்சு. இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு பயங்கரமான கேஸை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல ட்விஸ்ட் இருக்கு. இது ஒன்னும் நார்மல் கேஸ் கிடையாது. மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு ரியல் கிரைம் இன்சிடென்ட். ஸ்மிருதி வயசு 26, ஒரு ஃபியூச்சரை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டீச்சர். மத்திய பிரதேசத்துல நார்சிங்பூர்ன்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நார்மல் டீச்சர்ஸ் மாதிரி தான் ஸ்டூடெண்ட் ஜெல்லா பழகுறது, கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறதுன்னு சொல்லிட்டு ஒரு சராசரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல படிச்ச சூர்யாஷ்ன்ற ஒரு பையன், இவனால தான் இந்த டீச்சரோட வாழ்க்கையே மாறிச்சு. இவனுக்கு ஒரு 2-3 வருஷமாவே இந்த ஸ்மிருதி டீச்சர் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு. ஆரம்பத்துல கிரஷா இருந்தது, அதுக்கப்புறம் தப்பான முறையில பார்க்க ஆரம்பிச்சிருக்கான், தப்பானதை பேச ஆரம்பிச்சிருக்கான். பட் டீச்சருக்கு இது தெரியல. ஏன்னா எல்லா பசங்களும் பண்றது போலதான் இவனும் பண்றான். டீச்சர் எல்லாருக்கிட்டையுமே பாசம் காட்டுறது போலதான் இந்த ஒரு பையன்கிட்டையும் காட்டுறாங்க. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ட் டே. சோ ஸ்கூலே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, டீச்சருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க ஒரு சைட் ஜாலியா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த நேரத்துல தான் சூர்யாஷ்ன்றவன் டீச்சர் கிட்ட வந்து, டீச்சர் நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான். டீச்சரும் சரி சொல்லுடா என்னடா அப்படின்னு கேட்கும் போது தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த சூர்யாஷ் டீச்சர் கிட்ட சொல்றான். டீச்சர் எனக்கு உங்க கூட தப்பு பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சர் இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகி அவனை 2 வார்த்தை திட்டிட்டு, ஏன் இப்படிலாம் பண்ற, நீ நல்ல ஸ்டூடெண்ட் தானே, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு, இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா உன்னை நான் பிரின்சிபல்கிட்ட சொல்லி ஸ்கூல்ல விட்டு டிசி குத்து அமிச்சிருவோம் அப்படின்னு வார்ன் பண்றாங்க. டீச்சர் நான் சொல்றதை நீங்க கேட்கலாம், நான் உங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான். பட் டீச்சர் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பார்த்தா அவன் ரொம்பவே கோவப்பட்டு பயங்கர டிப்ரெஸ் ஆகி அந்த டீச்சர் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, டீச்சர் உண்மையாலே பிரின்சிபல்கிட்ட சொல்லிடுறாங்க. இவனை கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டும் தப்பு, இதுக்கப்புறம் இப்படி இருந்தா டிசி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இந்த பையன் ரொம்பவே மென்டலி அஃபெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே லீவுன்றதால மண்டே ஒரு நாள் ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு டீச்சர் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. இவனுமே என்ன பண்ணிருக்காங்க, டீச்சரை ஃபாலோ பண்ணு போய் ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் வாங்கியிருக்கான். பெட்ரோல் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். டீச்சர்னு கூப்பிட்டுருக்கான். டீச்சரும் வந்திருக்காங்க. டீச்சர் நான் பேசுறதுக்கு சாரி அப்படின்னு சொல்லியிருக்கான். டீச்சரும் சரி ஓகே பரவாயில்ல உள்ளவா, இதுக்கப்புறம் ஒழுங்காருன்னு சொல்லியிருக்காங்க. இருங்க டீச்சர் வண்டியில் ஒன்று விட்டுட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியாண்ட போயிட்டு பெட்ரோலை எடுத்துட்டு வந்து யாரும் எதிர்பாராத விதமாக கையில் லைட்டரை வச்சு டீச்சர் மேலே பெட்ரோலை ஊற்றி கொளுத்திடுறான். அந்த நேரத்தில் தான் பயங்கர ஷாக்கிங்கான இன்சிடென்ட் டீச்சருக்கு நடக்குது. டீச்சருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம காப்பாத்தினோம்னு சொல்லிட்டு உடனே டோர் ஓப்பன் பண்ணதால ஓடி போய் தெருவில் விழுந்து, பக்கத்துல குட்டை மாதிரி சின்ன தண்ணி தேங்கிருந்துச்சு, அங்க போய் விழுந்து காப்பாத்திக்க ட்ரை பண்றாங்க. இவங்க கத்தனை பக்கத்துல இருந்த நெய்பர்லாம் வந்து இவங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம்னா, இவ்வளவு நடந்த ஒரு டீச்சர் உயிர் பழிச்சிட்டாங்க. ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமாக கூட்டிட்டு போய் சேர்த்ததால அவங்க டாக்டர்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணி டீச்சரை காப்பாற்றிட்டாங்க. அதுவும் இல்லாமல் 100% 25% டீச்சரோட பாடியில் இருக்கிறது பேர்ன் ஆயிடுச்சு, அதாவது எரிஞ்சு போயிடுச்சு. பட் இருந்தாலும் உயிரை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனை ஜெயிலில் போட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே ஜெயிலில் தான் இருக்கான். இந்த ஒரு கேஸ்ல இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறது என்னன்னா, அட்ராக்ஷன், லவ் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நார்மலான வார்த்தை தான். இதெல்லாம் நார்மலாக இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் இது மற்றவங்க லைஃபை என்னைக்கு பாதிக்கப்படுதோ அது ரொம்ப பெரிய தப்பு. இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.